எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஜனவரி 2021 நாளுக்கானது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஜனவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை சுனித் சர்மா. அடுத்து இரண்டாவது கேள்வி, 2020 ஆண்டிற்கான டிசம்பர் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2020 ஆண்டுக்கான டிசம்பர் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ரூபாய் 1,15,174 கோடி. அடுத்தது மூன்றாவது கேள்வி, மேம்படுத்தப்பட்ட இ டிக்கெட் இணையதளம் மற்றும் கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? மேம்படுத்தப்பட்ட இ டிக்கெட் இணையதளம் மற்றும் கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பியூஷ் கோயல். அடுத்தது, உலகம் முழுவதும் 2020 ஆண்டில் எத்தனை கோடி மடிக்கணினிகள் விற்பனை செய்துள்ளனர்? உலகம் முழுவதும் 2020 ஆண்டில் எத்தனை கோடி மடிக்கணினிகள் விற்பனை செய்துள்ளனர்? இது சரியான விடை 11.3 கோடி கணினிகள். 17.3 கோடி மடிக்கணினிகள் உலகம் முழுவதும் விற்பனை செய்துள்ளனர் 2020 ஆண்டில். அடுத்தது, எந்த மாநில சட்டப்பேரவையில் மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? இது சரியான விடை கேரளா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எந்த வங்கி வாட்ஸ்அப் செயலி மூலமாகவே தனது வங்கி சேவையை அளிக்கும் வாய்ப்பை அறிமுகப்படுத்தியது? இது சரியான விடை தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்ட சிட்டி யூனியன் வங்கி. அடுத்தது, சென்னை பெரும்பாக்கத்தில் ரூபாய் 116.27 கோடி செலவில் 1152 வீடுகள் கட்ட காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டியவர் யார்? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது சென்னை மட்டுமில்லாம சென்னை, இந்தூர், ராஜ்கோட், ராஞ்சி, அகர்தலா, லக்னோ ஆகிய 6 நகரங்களில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1 ஜனவரி 2021 அடிக்கல் நாட்டினார். 1 ஜனவரி 2021 அடிக்கல் நாட்டினார். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் தமிழ்நாடு குடிசைகள் இல்லா மாநிலமாக மாற்றப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார்? இது சரியான விடை 2023. அடுத்தது, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு விஸ்டாடோம் சுற்றுலா ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார்? எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு விஸ்டாடோம் சுற்றுலா ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார்? இது சரியான விடை 180 கிலோமீட்டர். அடுத்தது, காதி இந்தியா.com எனும் இணையதளத்தை காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் எப்போது தொடங்கியது? இதுக்கு சரியான விடை 1 ஜனவரி 2021. அடுத்தது, தமிழக அரசின் சிறந்த நூலக ஆர்வலர் விருது 2020 எந்த நூலகத்திற்கு வழங்கப்பட்டது? தமிழக அரசின் சிறந்த நூலக ஆர்வலர் விருது 2020 எந்த நூலகத்திற்கு வழங்கப்பட்டது? சரியான விடை கம்பம் கிளை நூலகம். அடுத்தது, ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரர் என்ற பெருமையை சமீபத்தில் பெற்றவர் யார்? ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரர் என்ற பெருமையை சமீபத்தில் பெற்றவர் யார்? சரியான விடை சீனா நாட்டைச் சேர்ந்த சோங் ஜான்சன். அடுத்தது, உலகின் 29வது இளம் கிராண்ட் மாஸ்டர் என்கிற பெருமையை எட்டியவர் யார்? உலகின் 29வது இளம் கிராண்ட் மாஸ்டர் என்கிற பெருமையை பெற்றவர் லியோன் மென்டோன்கா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவாவை சேர்ந்த 14 வயது லியோன் மென்டோன்கா இந்தியாவின் 67வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை பெற்றார். அடுத்தது, டெஸ்ட் கிரிக்கெட்டில் சர்வதேச அளவில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இடதுகை பேட்ஸ்மேன்களை அதிக முறை
வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்கிற பெருமையை பெற்றவர் யார்? இது சரியான விடை இந்திய சுழல் பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இடதுகை பேட்ஸ்மேன்களை அதிக முறை வீழ்த்திய பந்து வீச்சாளர்களின் பட்டியல் பின்வருமாறு. இதுல முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் 192 விக்கெட்டுகள், முத்தையா முரளிதரன் இலங்கையை சேர்ந்தவர் 191 விக்கெட்டுகள், ஆண்டர்சன் இங்கிலாந்தை சேர்ந்தவர் 186 விக்கெட்டுகள், மெக்ராத் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் 172 விக்கெட்டுகள், வார்னே 172 விக்கெட்டுகள். இவரும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அடுத்தது இந்தியாவில் ஏப்ரல் 1 முதல் டிசம்பர் 27 வரையிலான வருமான வரி செலுத்திய, அதாவது 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2020 ஏப்ரல் 1 முதல் டிசம்பர் 27 வரையான வருமான வரி செலுத்திய 1.33 கோடி பேருக்கு ரூபாய் 1.56 லட்சம் கோடி திருப்பி அளித்ததாக வருமான வரித்துறை தெரிவித்தது. அடுத்தது பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் என்ற விதியை பின்பற்றி தனது கடமையை ஆற்றும் ஊடகத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பத்திரிகையின் பல துறைகளில் சிறந்து விளங்கும் பத்திரிகையாளர்களை கௌரவிக்க தேசிய விருதுகளை இந்திய பிரஸ் கவுன்சில் உருவாக்கியது. அடுத்தது இனி வருவது மிக மிக முக்கியமான செய்தி, இதனால நான் வச்சுங்க. அதாவது பல்வேறு மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றத்தின் 4 தலைமை நீதிபதிகள் மற்றும் 6 நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து மத்திய சட்டத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நீதிபதிகளின் பெயர்கள் பின்வருமாறு. அதாவது தெலுங்கானா மாநிலத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ராகவேந்திரா சிங் உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி ஆந்திர பிரதேச உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ஜிதேந்தர் குமார் மகேஸ்வரி சிக்கிம் மாநிலத்தின் சிக்கிம் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரூப் குமார் கோஸ்வாமி சிக்கிமிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர உயர் நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி முகமது ரஃபீக் ஒடிசாவிலிருந்து மத்திய பிரதேசம் உயர் நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி சஞ்சய் யாதவ் மத்திய பிரதேசத்திலிருந்து அலகாபாத்துக்கும், அதே மாதிரி ராஜேஷ் பிந்தால் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கொல்கத்தா நீதிமன்றத்திற்கும் நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வினீத் கோத்தாரி சென்னையிலிருந்து குஜராத் நீதிமன்றத்திற்கும், ஜோய் மல்யா பக்ஜி கொல்கத்தாவிலிருந்து ஆந்திர நீதிமன்றத்திற்கும், சதீஷ் சந்திர சர்மா மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்திலிருந்து கர்நாடக உயர் நீதிமன்றத்திற்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி ரவி விஜய்குமார் மலிமாத் உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றத்திலிருந்து இமாச்சல பிரதேச உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதெல்லாம் மிக மிக முக்கியமானது, அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து எப்பவுமே குறிப்பெடுத்து வச்சுக்கிறது நல்லது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஜனவரி 2021ஆம் நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஜனவரி 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.